குருவடி போற்றி, பதினெண் சித்தர் போற்றி. சித்தர் வழி செல்லும் மக்களுக்கும் சித்தர் பாதலை தேடும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தோஷம் என்றதை பற்றி பார்க்க இருக்கோம். காகபூஜண்ட சித்தர் அவர்கள் உண்மையான தோஷங்கள் என்றால் என்ன என்பதை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு சித்தரும் பல விதமான தோஷங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போகிறோம். கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், குழந்தை பாகிய தோஷம், வாஸ்து தோஷம், இந்த மாதிரி பல தோஷங்கள், அதுக்கான தீர்வுகள் என்னென்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எந்த சித்தரும் சொன்னதாக இது வரைக்கும் தெரியல. உண்மையான தோஷம் என்ன என்பதை காகபூஜண்ட சித்தர் அவர்கள் ஒரு தன் பாடல் வாயிலாக ஒன்று சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கான பாடல் மற்றும் விளக்கத்துடன். நாடியே உதித்தவிடம் அறியா தோஷம், நடுவாக வந்தவிடம் பாரதோஷம், கூடியே பிறந்தவிடம் காணா தோஷம், குருபரனை நிந்தனைகள் செய்த தோஷம், வாடியே வத்தோடே சேர தோஷம், வம்பரோடு இணங்கியே திரிந்த தோஷம், கூடியே உறவற்றே இருந்த தோஷம், கும்பியும் கற்சிப்பியும் அறியான் பாவி. இதை சித்தர் காகபூஜண்ட சித்தர் எழுதிய ஒரு பாடல். உண்மையான தோஷங்கள் இதுதான் அவர் சொல்லியிருக்கார். இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடியே உதித்த இடம் அறியா தோஷம். நாடி என்றால் நம்ம பல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. தச நாடிகள் என்று உடலில் உண்டு. அதுக்கான விளக்கத்தை நான் பின்வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் தெரிவிக்கிறேன். தச நாடிகள், அந்த நாடி பார்க்குறது உடலில் 63 இடத்தில் பார்ப்பார்கள் சித்தர்கள். தற்காலத்தில் இப்போ டாக்டர்கிட்ட போனால் பார்ப்பாங்களே, கையில் பார்ப்பாங்க, சிலர் கழுத்து பக்கம் பார்க்குறாங்க, சிலர் நெத்தியில் பார்ப்பாங்க. உண்மையிலே 64 இடத்துல பார்ப்பார்கள் சித்தர்கள். அந்த நாடி உதித்த இடம் அறியா தோஷம். அந்த நாடியை பற்றி தெரியாமல் இருக்கிறதே ஒரு தோஷம் சொல்கிறார். நடுவாக வந்த விடம் பாரதோஷம். நாம் எப்படி வந்தோம் அது அறியாமல் இருப்பது ஒரு தோஷம். கூடியே பிறந்தவிடம் காணாத தோஷம். பிறந்த இடம் எப்படிப்பட்டது, அது எப்படி சொல்கிறது தெரியல. பிறந்த இடம் என்றால் கரு உற்பத்தி எப்படி ஆனதுன்றதுக்குன்னு ஒரு பலவிதமான கருத்துக்கள் உண்டு. இது விஞ்ஞானம் பூர்வமாக ஒரு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த லெவல்லலாம் சித்தர்கள் சொல்லலை. அது இன்னும் ஆழமாக போவோம். அதற்காக கரு உற்பத்தி முறை என்ற முறையில் அதுக்கான தனிப்பாடல்கள் எவ்வளவோ உண்டு. அது நம்ம தெரியாமல் இருக்கிறதே ஒரு தோஷம். குருபரனை நிந்தனைகள் செய்த தோஷம். குருபரன் என்றால் நம்ம குரு, ஒரு குருவானப்பட்டவரை நிந்தனை செய்கிறதுனா திட்டுறது, பின்புறம் பேசுதல், தேவையில்லாமல் அவரை பற்றி அவதூறு பரப்புதல், இது போன்ற நம் குருவை பற்றி நம் தவறான ஒரு செயலை செய்வதே ஒரு தோஷம். வாடியே வத்தோடே சேரா தோஷம். அதாவது பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைவனடி சேருவதற்காக நம்ம சில யோகங்கள், சில வாழ்வியல் மாற்றங்கள் செய்யணும். சேரா தோஷம், அது நம் சேராமல் இருப்பதே ஒரு தோஷம். வம்பரோடு இணங்கியே திரிந்த தோஷம். இது நம்ம பாஷையில் தெரிஞ்சது. வம்பரோடு இணங்கி திரிதல் என்றால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வேலைகள், தீய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி ஆட்களுடன் சேர்ந்து இவர்களுடன் சேர்ந்து திரிவது என்றால் திரிவதல்ல, அவருடன் சேர்ந்து அதுக்கு துணை புரிவது. இந்த மாதிரி தீய வேலையை செய்ய அவர்கள் கூட இருப்பதே ஒரு தோஷம். கூடியே உறவற்றே இருந்த தோஷம். கும்பியும் கற்சிப்பியையும் அறியான் பாவி. கல் மற்றும் சிற்பி, இதை வச்சு அவர் சொல்லலை. இதுக்கான பரிபாஷைகள் என்று பல உண்டு. இதுக்கான பரிபாஷைகள் தெரிந்தால் மட்டுமே இதை நம்ம விளக்கமாக சொல்ல முடியும். கும்பியும் கற்சிப்பியையும் அறியான் பாவி. கும்பி என்றால் இந்த கும்பம் என்று பொருள் உண்டு. ஒன்றொன்று யோக நிலையில் கும்பம் என்றால் அது உச்சந்தலையில் வரக்கூடிய ஒரு கும்பம், அதுவும் உண்டு. கற்சிப்பி, கற்சிப்பி என்றால் நம்ம சிற்பம் செதுக்கிறவர், அப்படி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல நாமே சிற்பி. நம் கபாலத்தில் இருக்கக்கூடிய, அது விஞ்ஞானபூர்வமாக பீனல் கிளாண்டுன்னு சொல்லலாம்.
அந்த கிளாண்டை நம்ம தான் செதுக்கிறோம். அதை நம்ம தான் யோகா நிலையிலிருந்து நம்ம அதை சரி செய்கிறோம். அந்த இடத்தில் நாமே சிற்பி. இதை அறியாதவன் பாவி என்பதே இதுக்கான பொருள். கொம்பியும் கற்சிப்பியையும் அறியான் பாவி என்றால் கொம்பம், கோயில் மேலே இருக்க கொம்பம், சிப்பி அதை செதுக்கிறவர், அதாவது அவருக்கு தெரியாதவர் பாவி, அப்படி அர்த்தம் இல்லை. இதற்கான உண்மையான அர்த்தம் இதுதான். இந்த சித்தர் பாடல்கள்னு வந்ததுன்னா நம்ம மேலோட்டமாக படிக்க ஒரு மாதிரி இருக்கும். உள்நிலை என்று இன்னொன்று உண்டு. அதற்கான பரிபாஷைகள் தெளிவு முறை தெரிந்தால் மட்டுமே உண்மை என்னன்றது புரியும். பரிபாஷை அது சம்மந்தப்பட்டது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் உடனுக்குடன் வரும். நன்றி, வாழ்த்துக்கள்.